வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். யாரை மன்னித்தாலும் மக்கள் மன்னிப்பார்கள். விசிகாவையும் காங்கிரஸையும் மன்னிக்க மாட்டார்கள். ஆட்சியில் பங்கே இல்லை, அப்புறம் ஏன் முட்டு கொடுக்கிறீங்க? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மக்கள் யாரை மறந்தாலும் மன்னிப்பார்கள். ஆனால் திமுக அரசுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் காங்கிரஸ் கட்சியையும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று பத்திரிகையாளர் மணி சமீபத்தில் அளித்த பேட்டியில் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டு அரசு மட்டுமல்லாமல் உலகில் உள்ள எல்லா நாட்டு அரசும் மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். மக்களின் தேவைகள் எந்த அரசும் கவனிக்கதில்லை என்றும் கூறும் பத்திரிகையாளர் மணி, அந்த அரசு செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி வேண்டியதுதான் கூட்டணி கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் கடமை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தவறை சுட்டிக்காட்டாமல் முட்டு கொடுத்து வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் உங்களுக்கு பங்கு இல்லை, கூட்டணியும் ஆட்சி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் முட்டு கொடுக்க வேண்டும்? தலித் விரோத செயல்கள் பல நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது ஏன்? உங்களை எப்படி தலித் மக்கள் மன்னிப்பார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார். சமீபத்தில் வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் தீண்டாமை காரணமாக தான் அறநிலைத்துறையில் அதிகாரிகளால் தடுக்கப்பட்டது குறித்து பேசிய செல்வப்பெருந்தகை, 2000 ஆண்டுகளாக தீண்டாமை இருக்கிறது என்று பேசியுள்ளார். 2000 ஆண்டுகளாக தீண்டாமையை நீக்க முடியாத திராவிட மாடல் அரசுக்கு எதற்காக நீங்கள் முட்டு கொடுக்கிறீர்கள் என்றும் பத்திரிகையாளர் மணி கேள்வி எழுப்பினார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுவுக்கு எதிரான மாநாட்டை நடத்தியது, இது எல்லாம் கேலி கூத்து என்றும், கள்ளச்சாராயத்தினால் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் இந்த மாநாடு நடந்தது. மதுவிலக்கு மாநாட்டில் திமுக அமைச்சர்களும் இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்த அவர், இதெல்லாம் மக்கள் ஏமாற்றும் செயல் என்றும் தெரிவித்தார். அரசே மது விற்று கொடுக்கிறது, அந்த மதுவை விற்க வேண்டாம் என்று கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறலாம். மதுவிலக்கு மாநாடு என்று ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் அமைச்சர்களையும் உட்கார வைத்ததே மக்கள் கேலிக்கூத்து என்று சிரித்து வருகிறார்கள் என்றும் பத்திரிகையாளர் மணி தெரிவித்தார். திமுக கூட்டணியில் இருந்து ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமியை நோக்கிதான் செல்வார்கள் என்றும், பாஜக இல்லாத அதிமுகவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் விஜயுடன் பேச்சு வார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறது என்றும், விஜய் நாளுக்கு நாள் வாக்கு சதவீதத்தை அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுவதால் விஜய் தலைமையிலான கூட்டணி திருமாவளவன் ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறப்பட்டு வருகிறது. மொத்தத்தில் அடுத்த 8 மாதங்களில் திமுக கூட்டணி உடையுமா? அதிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் வெளியேறுமா? அப்படியே வெளியேறினால் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் என்ன முடிவு எடுப்பார் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும் மக்களே. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.